நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுல கொஞ்சம் பணம் இருக்குமா? 9500 ரூபா இருக்கு. நேற்று கடையில் வந்து பணமா? இந்தாங்க. மீனா, எல்லாரையும் எப்படியெல்லாம் தூண்டிவிட்ட? அம்மா, இந்த பணத்தை நான் வெளியே போயிட்டு வந்த உடனே கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா நாங்க 2 பேரும் அந்த ஆரத்தை வாங்க போனப்போ கடைக்காரர் சாயந்தரம் வந்து வாங்கிக்க சொன்னாரு. அதனால நாங்க 2 பேரும் சாயந்தரமா போய் அந்த ஆரத்தை வாங்கிட்டு திரும்பி வரும்போது நாங்க வந்து லிஃப்ட் பாதியிலே நின்றுச்சுமா. லிஃப்ட்ல இருக்கும்போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு. இந்த லிஃப்ட்டுக்குள்ள நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். நீங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணீங்கல்ல, ஆனா நாங்க இருட்டில் இருந்ததுனால ஃபோனை வெளியே எடுக்கிறதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, மொபைல்லையும் காசு இல்லாமல் போச்சு. நீங்க திரும்பவும் கால் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேம்மா. மோகன், நீ திரும்பவும் ஃபோன் பண்ணு. ஒருவேளை அவன் தெரியாம எடுக்காம இருந்திருப்பான். இல்ல, யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாரும் நைட் பூரா எங்களை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. ஆனா அந்த கடவுள் அருளால உங்களோட ஆசீர்வாதத்தால இப்படி நேரத்துக்கு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் லிஃப்ட்ல மாட்டிட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்த்து உடனே போய் லிஃப்ட் ரிப்பேர் பண்றவரை கூட்டிட்டு வந்துட்டாரு. அவர் உதவி பண்ணதுனால தான் நாங்கள் 2 பேரும் வெளியே வந்தோம். ஒருவேளை நான் மட்டும் இன்னைக்கு நேரத்துக்கு வர முடியாம போச்சுன்னா நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பேம்மா. சவிதா இந்த வீட்டில் கொண்டாட போற கடைசி ராக்கி பண்டிகை நான் கொண்டாட முடியாம போச்சுன்னு வருத்தப்பட்டிருப்பேன். ஏதோ உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு துணையா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம நான் நேரத்துக்கு இங்க வந்துட்டேன். சோட்டு கண்ணா, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது கண்ணா. அன்னைக்கு நான் உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தேன்ல. ஒருத்தங்களோட மனசுல என்ன இருக்கோ, அதுக்கப்புறம் என்ன? தப்பான நோக்கத்தோட பாக்குறவங்களுக்கு நல்ல விஷயம் கூட தப்பாதான் தெரியுமா? ஒரு விஷயத்த தப்பான நோக்கத்தோட பாக்குறவங்க நல்ல விஷயத்த கூட தப்பாதான் புரிஞ்சுக்குவாங்க. நல்ல விஷயங்களை பாக்குறவங்க ஒரு கல்லுல கூட கடவுளை பார்ப்பாங்க. ஆனா ஒரு சிலர் மனசுல தப்பான நோக்கம் இருக்கும். அவங்க முன்னால அந்த கடவுளே வந்து நின்னாலும் சரி, அவங்களால அது கவனிக்கவே முடியாது. கண்ணா, அன்னைக்கு உன் டீச்சர் இப்படி சொன்னாங்கன்னு தானே நீ சொன்ன? ஆமாங்கப்பா, டீச்சர் இதான் சொன்னாங்க. மீனாட்சி, பிரீத்தி, வாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைங்க. மீனாட்சி அணி, கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும், எனக்கு ரொம்ப பசிக்குது.
சவிதா, அண்ணங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்க? ஆனா நான் ஒண்ணு ஸ்பெஷலா பண்ணல. ஆனா ஒண்ணு சமைச்சது எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டேன். ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சூர்யா அண்ணா, வாங்க வந்து நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. விக்ரம், ஒரு நிமிஷம் இரு. ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்னா, எனக்கு பசிக்கல. நான் வெளியே வேற போனோம். நான் கிளம்புறேன். மேடம், அண்ணா வரேன். அதுக்குள்ள கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? எதுவும் சாப்பிடாம எப்படி நீங்க கிளம்ப முடியும்? இன்னைக்கு பண்டிகை நாள் இல்லப்பா. வா, முதல்ல வந்து சாப்பிட்டு போ. எனக்கு நல்லா தெரியும்ப்பா, நீங்க 2 பேரும் நேத்து நைட் கூட எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. நைட் நீங்க லிப்ட்ல மாட்டிக்கிட்டதா நீ தானே சொன்ன? இல்லப்பா, இருக்கட்டும், பரவாயில்ல. இருப்பா, சாப்பிட்டு போலாம். சாப்பாட்டு விஷயத்துல யோசிக்க என்ன இருக்கு? நான் உன்னோட அப்பா சொல்றேன்ல சூர்யா. பாப்பா, வந்து முதல்ல 2 பேரும் உட்காருங்க. அதை என்கிட்ட கொடு. கை காலை கழுவிட்டு 2 பேரும் வாங்க. ஏனுங்க, இன்னைக்கு நீங்க வயிறு நிறைய சாப்பிடுவீங்கல்ல? நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னால அத்த அளவுக்கு ரொம்ப ருசியா எதுவுமே சமைக்க முடியலங்க. ஒரு சில நேரங்கள்ல நான் சமைக்கிறது சாப்பிடுற அளவுக்கு கூட இருக்க மாட்டேங்குது. அதை என்கிட்ட கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, இன்னைக்கு உனக்கு சமைக்கிறதுக்கு சுத்தமா நேரமே இருந்திருக்காது இல்ல? அதனால உங்க 2 பேருக்கும் சாப்பாடு இந்த டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இத வாங்கிக்கோமா. வீட்டுக்கு போனதும் குளிச்சிட்டு இதை சாப்பிடுங்க. இந்தா. வாங்கிக்கோமா. மகசந்தே போலாம். நான் கிளம்புறேம்மா. அண்ணா, போயிட்டாரா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு அவரோட தங்கச்சிக்காக அவர் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறம், கடப்பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அத்தையோட மனசு கரையோன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அத்தை என்னடானா இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறம் மனசு இழக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. 15 நாள் இல்ல, 15 வருஷம் ஆனாலும் கண்டிப்பா சந்தியாக்காவையும் அவங்க வீட்டுக்காரையும் அத்தை கூப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரோஜா, எல்லா விஷயத்திலையும் இவ்வளவு கடினமா இருக்கணும்னு அவசியமா என்ன? இன்னைக்கு பண்டிகை நாள் இல்ல. அவங்க 2 பேரும் தானாதானே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுறதா என்ன ஆகியிருக்க போகுது சொல்லு. இங்க பாருங்க,
அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் குடும்பத்தோட ஒன்னா சேரணும்னு சொன்னீங்களே, இந்த உறவை எப்பவோ வேண்டான்னு முடிவு பண்ணது சூர்யாவும் சந்தியாவும் தான். அருந்து போன கயித்துல முடிச்சு போட்டு இழுத்தாலும் சரி, அதுல முதல்ல இருந்த அளவுக்கு பலம் இருக்காதுங்க. வாங்க, எல்லாரும் வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. பிரீத்தி, கஸ்தூரி, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைங்க. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட மொத்த குடும்பமும் ஒன்னான மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா தங்கச்சிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சந்தோஷம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட போறோம்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அடுத்த நிமிஷமே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுங்க. எல்லாம் அதோ கனவு மாதிரி இருந்தது. எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அத்தையோட தாய்ப்பாசம், நம்ம குடும்பத்தோட துணை, இதெல்லாமே நமக்கு நிரந்தரமா கிடைக்காதுன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. இது பாருங்க, எனக்கு 2 நாள் கடந்து போயிடுச்சு. ஆனா அத்தையோட கோவம் இன்னும் ஒரு துளி கூட குறையல. ஒருவேளை இப்படி போச்சுன்னா அதுக்கப்புறம் இனி இருக்கிற நாட்கள் இதே மாதிரி கடந்து போயிடுச்சுன்னா நம்ம என்னதாங்க செய்ய முடியும்? எங்க பாருங்க, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாமே எப்படிங்க சரியாகும்? தயவு பண்ணி பதில் சொல்லுங்க. என்னங்க, சந்தியா, இது ஒன்றும் பெரிய போரோ இல்லை போராட்டமோ இல்லை. இதில் ஜெயிக்கணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. இது ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கு நடுவில் நடக்கிற விஷயம். ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்றேன், இது ஒரு பக்தனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் மாதிரி. நம்ம 2 பேரும் அம்மா மேல நிறைய பாசம் வச்சிருக்கோம். அவங்க மேல நம்ம வச்சிருக்கிற பாசம் ரொம்ப பலமான விஷயம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அம்மா இந்த வீட்டுக்கு வருவாங்க சந்தியா. அம்மாவோட மனசுல உள்ள இந்த கோவம் எப்ப போவும் எப்படி போவும் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த கோவமும் வெறுப்பும் அவங்க மனசு விட்டு போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன் சந்தியா, எங்க அம்மா நிச்சயமா இந்த வீட்டுக்கு வந்து நம்மள கூப்பிடுவாங்க பாருங்க. என்னங்க, அத்தை இவ்வளவு கோவமா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களோட நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையலையா? ஆமா சந்தியா, நான் உறுதியா தான் இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், நம்பிக்கைக்கு எப்பவும் மிகப்பெரிய சக்தி உண்டு. நம்பிக்கை எங்க இருக்கோ அங்கதான் வாழ்க்கை நிம்மதியா போகும்னு சொல்லுவாங்க. இந்த 13 நாள்ல நிச்சயமா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். நான் உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் வச்ச நம்பிக்கை மேல எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்பவும் நான் உறுதியா தான் இருக்கேன். என் மனசு கொண்டு பாடுது சந்தியா. நான் வச்ச நம்பிக்கை நிச்சயமா என்ன எங்க மகன் ஒண்ணு சேர்க்கும்.
உங்களுக்கு தெரியுமா சந்தியா, என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இந்த ஏரியாவில் உள்ள எல்லார்கிட்டயும் 15 நாள்ல என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கான எந்த முயற்சி எடுக்கல. பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. யாரும் எதுவும் யோசிக்காத நேரம். அப்ப எங்க அம்மா மனசுல நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவோட நம்பிக்கை ஜெயிச்சதில்ல. அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில நீங்க வந்தீங்க. இன்னைக்கு நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை என்னால உணர முடிஞ்சது சந்தியா. நம்பிக்கைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அந்த நம்பிக்கைக்கு இருக்கிற பலத்தை நம்பி எங்க அம்மா 15 நாள்ல வருவாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சந்தியா. ஆனா நம்ம 2 பேரும் இந்த நிமிஷத்துல இருந்து எப்பவும் ஒரு மருமகளா ஒரு பிள்ளையா நம்ம கடமை செய்யணும். நீங்க வருத்தப்படாம இருங்க சந்தியா. மற்ற விஷயங்கள்லாம் தானாவே நடக்கும். மனசுல ஒண்ணு படுது. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்குள்ள அம்மா நம்ம வீட்டை நோக்கி வருவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரீத்தி, சொல்லு மோகன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? அங்க சவிதா கிட்ட கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்லை. ஆனா சரியான நேரத்துக்கு எனக்கு உதவி செஞ்சு நான் காப்பாத்திட்டேன். என் சேலரி என்னங்கிறது உனக்கு தெரியும். என்னால எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா உன்னை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. அப்புறம் என்ன நீ காப்பாத்திருக்க. நீ மட்டும் அதை கொடுக்காம இருந்தா அதை என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல. மோகன், ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் போராடிட்டு இருந்தேன். உன் டென்ஷனை குறைக்கணுங்கிறதா என்னோட ஆசையே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். இனிமேல் இந்த முயற்சியை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன். எல்லா மனைவியும் விட நான் உன்னை ரொம்ப அதிகமாவே நல்லா பார்த்துப்பேன் மோகன். அப்புறம் என் முயற்சியை நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன். என் பிரீத்தி, இந்த மாதிரி நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா நான் உன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன். ஹஸ்பண்டை என்னோட கடமையை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். தேங்க்ஸ். இந்த பொண்ணுங்கெல்லாம் எப்படி ஏமாற நிலைகள்னு தெரியல. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அத்தை வருவாங்களா? உங்களுக்கு தாத்தைய பத்தி நல்லா தெரியும்ல. அவங்க இங்க வரத்துக்கு எந்த காரணமும் இல்லைங்க.
இல்ல அவங்க வருவாங்கன்னு எனக்கு தோணல. எந்த காரணமும் இல்லைன்னா நிச்சயமா ஒரு காரணம் உருவாகும். என் மனசுல படுறத சொல்ற சந்தியா. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்குள்ள எங்க அம்மா இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. இது நடக்கும்.